بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சென்ற வாரம் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஆரம்ப 4 திருவசனங்களையும் நாங்கள் படித்தோம். ஓரளவு ஒரு பொதுமகனாக இருந்து எவ்வளவு நான் விளங்கிக் கொள்ள வேண்டுமோ அவ்வளவு விளங்கிக் கொள்வதற்கு சென்ற வாரத்தினுடைய வகுப்பு உதவியாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக அல்லாஹுவை புகழ்ந்தோம். அல்லாஹுடைய சிஃபாத்துகள், அல்லாஹுடைய தன்மைகள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்ததுக்கு பிறகு நாங்கள் யார் என்பதை அல்லாஹ்வுக்கு முன்னால் மிக உறுதியாக ஊண்டி அழுத்திச் சொன்னோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். நாங்கள் உன்னுடைய மட்டும் அடிமைகள், உன்னை மட்டும் வணங்கி வழிபடக்கூடியவர்கள். நம்முடைய அனைத்தும் உனக்கு சொந்தமானது. அப்த், நாங்கள் அடிமைகள், உன்னிடத்தில் மட்டும் உதவி தேடுகின்றோம் என்பதை நாங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம் ஒரு துஆவை. ஒரு அரசனை புகழ்ந்துவிட்டு அரசனுடைய ஊழியர்கள் ஏதாவது ஒன்றை அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வார்கள். உலகத்தில் ஒருவரை ஒருவர் புகழ்ந்தால் புகழப்பட்டவரிடமிருந்து புகழ்ந்தவர் ஏதாவது ஒன்றை எதிர்பார்ப்பார். இது உலக வழக்கம். அப்படித்தான் எந்த ஒரு இடத்திலும் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து பாராட்டி தூக்கி வைத்து பேசினால் அவருக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அவரிடத்தில் இருக்கும். உலக வளமை அப்படித்தான். நாங்களும் தக்பீர் கட்டிக்கொண்டு அல்லாஹுவை புகழ்ந்தோம். அல்லாஹுடைய சிஃபாத்துகளை உயர்த்தி சொன்னோம், அழுத்திச் சொன்னோம். எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலுள்ள உறவை ஊண்டி அழுத்தி சொன்னோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். வணங்கி வழிபட தகுதியானவன் யாருமே இல்லை, உன்னை மட்டும்தான் நாங்கள் வணங்கி வழிபடுகின்றோம். எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, உன்னிடத்தில் மட்டும்தான் நாங்கள் உதவி கேட்கின்றோம் என்று சொன்னதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்றோம், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எங்களுக்கு நேரான வழியை காட்டி விடுவாயாக, நேரான வழியை காட்டி விடுவாயாக. ஏனென்றால் நேரான வழி என்பது இன்று மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எந்த வழியில் நடந்து போனால் உன்னுடைய பொருத்தம் கிடைக்கும், அந்த வழியை நீ எனக்கு காட்டித் தருவாயாக. உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், நேரான வழி ஹிதாயத்து என்பது சாப்பாட்டை விட முக்கியம், உதவிகளை விட முக்கியம், வெற்றிகளை விட முக்கியம். ஹிதாயத் இல்லாமல் உணவு கிடைத்து, ஹிதாயத் இல்லாமல் உலகத்தில் வெற்றி கிடைத்து, நேருவழி இல்லாமல் உலகத்தில் நல்லவனாக மாறி என்ன பிரயோசனம்? உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், அல் ஹாஜத்து இலல் ஹுதா அஅலமு மினல் ஹாஜத்தி இலன் நஸ்ரி வர் ரிஸ்க். இவைகளை விடவும் அதன்பால், ஹிதாயத்தின் பால், நேர்வழியின் பால் தேவையுள்ளவனாக இருக்கின்றான். லிஅன்னஹு ஹுதிய கான மினல் முத்தகீன். ஒருவருக்கு நேர்வழி கிடைத்து விட்டால் அவர் முத்தகீனாக ஆகிவிடுவார். எப்போத்தர் முத்தகீனாக ஆகிடுவாரோ, வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா வயர்சுக்ஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். நினையாத புறத்தில் உணவு கிடைக்கும், நினையாத புறத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கதவுகளை திறந்து விடுவான்.
வெற்றியும் கிடைக்கும், உணவும் கிடைக்கும். ஆனால் ஹிதாயத்து என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்க வேண்டும். இன்னக லா தஹ்தீ மன் அஹ்பப்த சுப்ஹானல்லாஹ் வலக்கின் அல்லாஹ் யஹ்தீ மன் யஷா. அல்லாஹுடைய மஷியத்தில், அல்லாஹுடைய நாட்டத்தில் யாருக்கெல்லாம் ஹிதாயத் என்பது எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ஹிதாயத்து கிடைக்கும். அதனால தான் கேட்கின்றோம், யா அல்லாஹ் என்னுடைய ஹிதாயத்தை எனக்கு நீ தந்து விடுவாயாக. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேரான வழியில் வாழ வைத்து விடுவாயாக. இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும், இதோட துஆ முடியல. நேரான வழியை காட்டு என்று சொல்லி துஆவை நாங்கள் முடித்துக் கொள்ளவில்லை, அது தொடருது அப்படியே. எல்லாரும் சொல்றாங்க எங்கட வழி நேரான வழி, நாங்க மட்டும்தான் நேரான வழியில் இருக்கின்றோம். உலகத்தில் எந்த ஒரு இயக்கமாக இருக்கலாம், கொள்கை கோட்பாடுகள் நிறைந்தவராக உள்ளவராக இருக்கலாம், எல்லாரும் சொல்றாங்க நாங்க தான் நேரான வழி. அவர்களும் இதைத்தான் ஓதுறாங்க, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழியை காட்டு. அப்ப நேரான வழியை காட்டு என்று சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கோம், எந்த வழி? குர்ஆன் காட்டக்கூடிய வழி. ஏன்னா குர்ஆனே சொல்லுது, இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம் முஸ்தகீம் அக்வம். நேரான வளைவில்லாத சரியான பாதையின் பக்கமாக இந்த குர்ஆன் வழிகாட்டுது என்று குர்ஆன் சொல்லுது, என்று நாங்கள் ஓதுற குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் வளைவில்லாத கோணலில்லாத நேரான வழியை நீ எனக்கு காட்டுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும், நான் நேர்வழி பெற்றவனா, எனக்கு ஹிதாயத்து கிடைத்திருக்கிறதா என்பதை அளந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு ஒரு அளவுகோலை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒரு அளவுகோலை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நான் செய்வது சரியா பிழையா, நான் சரியா செய்வது நேரானதா வளைவானதா, இன்னும் நான் போகக்கூடிய பாதை என்னை சுவர்க்கத்தின் பால் கொண்டு போய் சேர்க்குமா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 வகையான அளவுகோலை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒன்றுதான் கிதாபுல்லாஹ். கிதாபுல்லாஹ், என்னுடைய வாழ்க்கை அல்லாஹுடைய வேதம் கிதாபுக்கு, கிதாபுல்லாஹுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் இடையில் என்ன தொடர்பாடல் இருக்கிறது? குர்ஆன் சொல்லக்கூடிய போதனைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் கேட்கப்பட்டது, சிஃபி லனா ஹயாத்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எங்களுக்கு கொஞ்சம் வர்ணித்து காட்டுங்களேன், சொல்லுங்களேன் என்று சொல்லி அன்னை ஆயிஷாவிடத்தில் சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டார்கள், அமா கரஅத்துமுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதி பார்க்கவில்லையா? ஃபகான ஹுலுகுல் குர்ஆன், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை குணம் குர்ஆனாகத்தானே இருந்துச்சு. குர்ஆன் என்ன சொல்லுதோ அது அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஏன்னா குர்ஆன் நேரான வளைவில்லாத சரியான வழியின் பக்கமாக வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் என்னுடைய உங்களுடைய சுய வாழ்க்கை, சொந்த வாழ்க்கையை குர்ஆனுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நான் ஒரு தாயாக இருக்கிறேனா? குர்ஆன் சொல்லக்கூடிய தாய்மார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு தாய், மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு தாய், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் ஒரு தாய். இப்படிப்பட்ட பல தாய்மார்களுடைய வரலாறை குர்ஆன் சொல்லி இருக்கிறது. நூஹ் நபியினுடைய மனைவி ஒரு தாய், சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஒரு தாய். இப்படிப்பட்ட பல தாய்மார்களுடைய வரலாறுகளை குர்ஆன் சொல்லி இருக்கிறது.
நான் எந்த தாயை போன்றவள், நான் எந்த தாயை போன்றவள். தாய்க்கு, தகப்பனுக்கு, கடனாளிக்கு, கடன் கொடுத்தவனுக்கு, கடன் வாங்கினவனுக்கு, அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு, அநியாயம் செய்தவனுக்கு, அரசியல்வாதிக்கு, ஆளக்கூடியவனுக்கு, ஆளப்படக்கூடியவனுக்கு. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் அனைவருக்கும் வழிகாட்டுது, கட்டம் கட்டமாக பேசுகிறது. சந்தர்ப்பம், சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு வகையான புத்திமதிகளை குர்ஆன் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. வெறுமனே குர்ஆன் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி மற்றும் சொல்ல இல்லை. உலகத்துடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மனிதராக எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தில் ஹிலாஃபத்தை எப்படி நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் ஹலீஃபத்துல்லாஹி ஃபில் அர்த், இந்த பூமிக்கு மேல் அல்லாஹுடைய பிரதிநிதிகள் நீங்கள், அல்லாஹுடைய பிரதிநிதிகள் நீங்கள். இந்த உலகத்தை நீங்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ். யாருக்குமே அநியாயம் செய்யக்கூடாது, நீதம் நிலைநாட்டப்பட வேண்டும், அமானிதங்களில் மோசடி செய்யப்படக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட கட்டளைகளை, சட்டங்களை, புத்திமதிகளை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது. குர்ஆன் சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொன்னால், யா அல்லாஹ் நேரான வழியை எனக்கு காட்டு. அது எந்த வழி? குர்ஆனும் நேரான வழியை காட்டிக்கொண்டே இருக்கிறது. குர்ஆன் காட்டக்கூடிய வழி என்னிடத்தில் இருக்கிறதா? குர்ஆன் பல நூறு ஆயத்துக்களினூடாக மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன். அதை பற்றி படிப்போம். ஆகிரத்தை பற்றி அறிந்து வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்ல இல்லை. வபில் ஆஹிரத்தி ஹும் யஅலமூன் என்று சொல்லல. வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன். அவர்களுக்கு இல்முல் யகீன் இருக்கிறது மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி. யாரு கண்டது? சொன்னதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லை, அப்படித்தான் இருக்குது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ் நேரான வழியை காட்டு. நேரான வழியை காண்பிக்கக்கூடியது ஒன்றுதான் குர்ஆன். இஹ்தினஸ் இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவில் அதை நாங்கள் கேட்காம நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்றோம். எந்த வழியை காட்டு தெரியுமா? கிதாபுல்லாவின் ஊடாக சில மனிதர்கள் ரிஜாலுல்லாக்களாக மாறிவிட்டார்கள். கிதாபுல்லாவின் ஊடாக இறை நேசர்களாக மாறிவிட்டார்கள். இறை வேதத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்ததின் காரணமாக அவர்கள் இறை நேசர்களாக மாறிவிட்டார்கள். அந்த இறை நேசர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நீ எங்களுக்கு காட்டுவாயாக. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் நேரான வழியை காட்டி நீ அருள் செய்தாயோ, நீ நிஅமத்து செய்தாயோ, நீ பாக்கியம் புரிந்தாயோ, அந்த வழியை எனக்கும் காட்டித் தருவாயாக. இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் சொன்னேன், கிதாபுல்லாஹ் இறை வேத நூட்கள், இறை வேதம் எங்களுக்கு எப்படி தேவையோ இதே போல என்னுடைய வாழ்க்கை சரியான ட்ராக்ல, சரியான பாதையில், சரியான வழியில் போய்கொண்டிருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு இன்னும் ஒரு வழி இருக்கிறது. இறை நேசர்களுடைய வாழ்க்கையுடன் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்பது. ஒப்பிட்டு பார்ப்பது. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். யாருக்கெல்லாம் உலகத்தில் நீ உன்னுடைய நேரான வழியை காட்டி ரஹ்மத்து செய்து அவர்களுக்கு அருள் செய்தாயோ, அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை நீ எங்களுக்கு காட்டித் தருவாயாக. கண்ணியமானவர்களே, கிதாபுல்லாஹ் எவ்வளவு முக்கியமோ இதே போல ரிஜாலுல்லாஹ்களும் முக்கியம் என்பதை மறந்து விட வேண்டாம். எப்பொழுதுமே நல்லடியார்களுடைய வாழ்க்கையுடன் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நல்லடியார் என்றால் யாரு? இந்த இடத்துல புரிந்து கொள்வோம் ஒரு பாடத்தை.
இந்த குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்யப்பட வேண்டும். குர்ஆனுடைய தஃப்சீர் பல வகையாக இருக்கிறது. குர்ஆனுடைய தஃப்சீரில் ஒரு மிக முக்கியமான தஃப்சீர் தான் தஃப்சீருல் குர்ஆனி பில் குர்ஆன். குர்ஆனை கொண்டே தஃப்சீர் செய்வது, குர்ஆனுக்கு குர்ஆனினூடாக விளக்கம் சொல்லுவது, குர்ஆனுக்கு குர்ஆனினூடாக விளக்கம் சொல்லுவது. இப்போ இந்த இடத்துல நாங்கள் சொல்கிறோம், ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் நீ நிஅமத்து செய்து அருள் செய்து நேரான வழியை காட்டினாயோ அவர்களுடைய வழியை காட்டி எனக்கும் தந்திடுவாயாக என்று கேட்கின்றோம். அவர்கள் யாரு தெரியுமா? குர்ஆனுடைய இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகின்றான், மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஹஸுன உலாஇக ரஃபீகா. சுப்ஹானல்லாஹ். ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன வஹஸுன உலாஇக ரஃபீகா. 4 வகையான மக்களை அல்லாஹ் இங்கே விவரித்து காட்டுகின்றான். அவர்கள் நடந்து போன வழி. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், சாலிஹான நல்லடியார்கள், தன்னுடைய உயிரையும் அற்பமாக மதித்து அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்த சுஹதாக்கள். யாரு என்னுடன் கோபித்துக் கொண்டாலும் பிரச்சனை கிடையாது, அல்லாஹுடைய கோபம் எனக்கு கிட்டிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி எப்பொழுதுமே உண்மை உரைத்தவர்களாக வாழ்ந்தவர்கள், உண்மை உரைத்தவர்களாக வாழ்ந்தவர்கள். கண்ணுக்கு முன்னால் தென்படக்கூடிய யாருடைய கோபத்தையும் பொருட்படுத்த மாட்டாங்க. கண்ணுக்கு தென்படாத இறைவனுடைய கோபம் மட்டும் எனக்கு கிட்டிவிடக்கூடாது, அதற்காக வேண்டி உண்மை உரைக்கக்கூடிய ஒருவனாக வாழ்ந்துவிட்டு போனார்கள். சித்தீகீன்கள், உண்மை பேசியவர்கள். தபூக்குடைய யுத்தத்துக்கு 3 சஹாபாக்கள், பத்ருடைய சஹாபாக்கள் யுத்தத்தில் பங்கெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. யோசித்தார்கள், நாங்கள் மட்டுமல்ல பங்கெடுக்க இல்லை, இன்னும் பல பேர் பங்கெடுக்க இல்லை. அந்த பங்கெடுக்காத பல பேர் வந்து ஏதோ ஒரு சாட்டு போக்கை சொல்லிவிட்டு, வீட்டில் யாரும் இல்லை, நோயாளியாக இருந்தேன், அப்படி ஏதோ ஒரு சாட்டு போக்கை சொல்லிவிட்டு அவர்கள் எக்ஸ்கியூஸ் வாங்கி கொண்டு போய்கொண்டே இருந்தார்கள். ஆனால் இந்த 3 பேரும் யோசித்தாங்க, இந்த இடத்தில் ஏதாவது ஒன்றை சொல்லி தப்பிட்டு போகலாம், ஆனால் அல்லாஹ் கோபித்துக் கொள்ளுவானே. அல்லாஹ் கோபித்துக் கொள்வானே. கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபித்துக் கொண்டாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹுடைய கோபம் எங்களுக்கு கிட்டிவிடக்கூடாது. ஏண்டா அல்லாஹுடைய கோபம் எங்களின் மீது எழுதப்பட்டு விட்டால் எங்களை அறியாமலேயே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமும் எங்களின் மீது கிட்டிவிடும். முடிவு செய்தார்கள், உண்மையை சொல்லுவோம். யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை, நாங்கள் பொடுபோக்குத்தனத்தின் காரணமாக இந்த யுத்தத்தில் பங்கெடுக்கவில்லை என்று சொல்லி உண்மையை சொன்னார்கள். சோதிக்கப்பட்டார்கள் 50 நாட்கள். சுப்ஹானல்லாஹ். அனைவரும் நிராகரிப்பு செய்தார்கள், அனைவரும் பாய்காட் பண்ணிவிட்டார்கள், யாரும் அவருடன் பேசவில்லை, அனைவரும் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒதுக்கி வைத்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு நம்பிக்கை, நாங்கள் உண்மையை சொல்லியிருக்கின்றோம், உண்மைக்கு நிச்சயமாக உதவி வரும். 40 நாட்கள் பூர்த்தியாகுது, இன்னமும் சட்டம் இறுக்கமாகுது. 50வது நாள் தான் وعلى الصلاصة الذين خلفوا حتى إذا ضاقت عليهم الأرض. சூரத்து தௌபாவுடைய ஆயத் இறங்குகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வரலாறை சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன். உண்மை சொல்லணும்டா இதுதான் உதாரணம். நாங்கள் தொழுகையில் கேட்கின்றோம், அவர்களுடைய வழியை நீ எங்களுக்கு காட்டித் தருவாயாக.
ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. இது தஃப்ஸீருல் குர்ஆன் பில் குர்ஆன். குர்ஆனின் கொண்டு குர்ஆனினூடாகவே விளக்கம் சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு பகுதி இது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நேரான வழியை எங்களுக்கு காட்டுவானாக. நேரான வழி கிடைக்காம இருப்பதற்கு 2 காரணம் இருக்குது. 2 காரணத்தின் காரணமாக மனிதர்கள் வழி தவறி போய்விடுவார்கள். 2 விடயத்தின் ஊடாக நான் நேரான வழியில் இருக்கிறேனா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு 2 வழி இருக்குது. ஒன்று, என்னுடைய வாழ்க்கையை குர்ஆனுடன் ஒப்பிட்டு பார்க்கிறது. குர்ஆனில் சொல்லக்கூடியவைகள் அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? குடும்பவியலாக இருக்கலாம், வர்த்தகமாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், சுப்ஹானல்லாஹ், இல்லற வாழ்க்கையாக இருக்கலாம். அனைத்திலும் குர்ஆன் சொல்லக்கூடியவைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இருந்தால் எத்துணை வீதம் இருக்கிறது? இது ஒன்று. 2வது, என்னுடைய வாழ்க்கையை கிதாபுல்லாஹுடன் ஒப்பிட்டு பார்ப்பது போன்று ரிஜாலுல்லாக்களுடன் ஒப்பிட்டு பார்த்து இறைநேசர்கள் வாழ்ந்த வழிக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் எத்துணை எப்படி ஒப்புகமை இருக்கிறது, அவர்கள் வாழ்ந்ததை போல எனக்கு வாழ கிடைக்கிறதா என்பதை ஒரு கணம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி கிடைத்திருந்தால் என்னுடைய துஆ எனக்கு கபூலாகிவிட்டது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டது அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான் என்பதற்கு அடையாளமாக இருக்கும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்போம், நிப்பாட்ட மாட்டோம், நிறுத்த மாட்டோம். நேரான வழியை காட்டு 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 என்று சொல்லி உடம்பில் உயிர் இருக்கும் வரைக்கும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம். நேரான வழிக்கு தடையாக இருப்பது 2 விடயம். ஒரு விடயம் என்ன தெரியுமா? அறிவுக்கு பிறகு வரக்கூடிய பெருமை. விளங்குது உண்மை என்று சொல்லி ஆனாலும் ஏற்பட்ட கிபிரின் காரணமாக, பெருமையின் காரணமாக நாங்கள் வழிபட மாட்டோம். நீங்க சொல்லி நான் கேட்கவா? நீங்க சொல்லி நான் வழிபடவா? இதை நீங்க தானா சொல்லணும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு கூட்டம் உண்மை என்று தெரிந்ததுக்கு பிறகும் சொன்னவர் யாரு? அவருக்கும் எனக்கும் இடையில உறவு சரியில்லை, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல, எங்களுடைய கோத்திரத்தை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லி அந்த உண்மையை நிராகரிப்பார்கள். அப்படித்தான் யூதர்கள் நிராகரித்தார்கள். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இடத்தில் சொல்லுகின்றோம், யா அல்லாஹ், அறிவு ஞானம் கிடைத்ததுக்கு பிறகு எங்களுடைய உள்ளே இருந்து எங்களுக்குள்ளேயே உருவாகக்கூடிய அந்த குரோதம், அந்த பொறாமை, அந்த வஞ்சகம், அந்த பெருமை, இதன் காரணமாக உண்மையான வழியை, நேரான வழியை விட்டும் திசை திரும்பி வழிகேட்டில் போன கூட்டத்தில் எங்களை நீ ஆக்கி விடாதே. அவர்கள் யாரைப்போல தெரியுமா? யூதர்களை போன்றவர்கள். உண்மை என்று தெரியும். யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதுமே அவர்களுக்கு தெரியும். ஒரு வாப்பா தன்னுடைய மைந்தனை, தன்னுடைய மகனை கண்டதும் எப்படி அடையாளம் கண்டுகொள்வானோ அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதுமே அவர்களுக்கு தெரியும், இவர்கள் தான் சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது தெரியும். தெரிந்தாலும் உண்மைக்கு முரணாக செயல்பட்டார்கள். எதன் காரணமாக என்றால் உள்ளத்தில் இருந்த பெருமையின் காரணமாக, கிபிரின் காரணமாக. இது ஒரு கூட்டம் வழி தவறி போவதற்கு அடிப்படையான காரணங்களில் ஒன்று எனக்கும் தெரியும், நீங்க சொல்லித்தர யாரு என்ற பெருமையின் காரணமாக தீனை விட்டும் மார்க்கத்தை விட்டும் உண்மையை விட்டும் ஒரு கூட்டம் வெளிகட்டு போயிடுவாங்க. வழிகேட்டுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. அறியாமையும் ஒரு காரணம், விளப்பம் இல்லாத ஒரு காரணம், தீனை படிக்காத ஒரு காரணம், சொல்லுவதையெல்லாம் நம்புறது காரணம்.
வலவாலின் அவர்கள் வழிகட்டு போனவர்கள். அவர்கள் வழிகட்டு போனவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய குமாரன் என்று போதிக்கப்பட்டது அறியாத்தனத்தின் காரணமாக நம்பிவிட்டார்கள். அறியாத்தனத்தின் காரணமாக நம்பிவிட்டார்கள். மிகவும் நல்ல மக்கள், சொஃப்டான மக்கள். அல்லாஹுடைய வேத நூல்களை கேட்டால் கண்களால் கண்ணீர் கொட்டக்கூடியவர்கள். வைதா சமிஉ மா உன்ஸில இலைஹிம் தரா அயுனஹும் தஃபீது மினத்-தம். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. கிறிஸ்தவ சகோதரர்களை பற்றி குர்ஆன் புகழ்ந்து பேசியிருக்கிறது. அவருடைய மதகுருமார்களை பற்றி குர்ஆன் கதைத்திருக்கிறது. அவருடைய பண்பாட்டை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. அவருடைய இயல்பான குணாதிசயங்களை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது, புகழ்ந்து பேசியிருக்கிறது. ஆனாலும் அறிவு இருந்தாலும் உண்மை இருந்தாலும் அந்த உண்மையில் நல்லது எது, கெட்டது எது, உண்மையானது எது, பொய்யானது எது என்று பிரித்தறித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவு இல்லாத்தனத்தின் காரணமாக அவர்கள் உண்மைக்கு முரணானதையும் இணைத்து விட்டார்கள், சேர்த்து விட்டார்கள். எனவே அவர்கள் வழி தவறி போய்விட்டார்கள். அந்த கூட்டத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழியை காட்டு. நேரான வழியை காட்டக்கூடியது ரெண்டு இருக்குது. ஒன்று கிதாபுல்லாஹ், இறை நூட்கள். இன்னஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லத்தி ஹிய அக்வம், அதனால் நேர்வழி கிடைக்கிறது. இன்னும் ஒன்று இருக்கிறது, அந்த இறை நூலின் ஊடாக தன்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொண்ட, வாழ்க்கையை சரி செய்து கொண்ட ரிஜாலுல்லாஹ், இறை விசுவாசிகள். அவர்களுடைய வாழ்க்கையை போல என்னுடைய வாழ்க்கையை நான் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இறை விசுவாசிகள் என்றால் யாரு? நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். சுப்ஹானல்லாஹ். இவர்களுடைய வழியை என்னுடைய வழியாக ஆக்கி வைப்பாயாக. இவருடைய வாழ்க்கையை போல என்னுடைய வாழ்க்கையை ஆக்கி வைப்பாயாக. இவர்கள் தான் உலகத்தில் உண்மையிலேயே அருள் செய்யப்பட்டவர்கள், நிஅமத்து செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒரு அல்லாஹ்விடத்தில் கேட்டதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் காருமானம் தேடுகின்றோம். கைரில் மக்தூபி அலைஹிம், யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்துக்குள்ளானவர்களுடைய வழியை நீ எங்களுக்கு காட்டி விடாதே, அதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. அந்த வழியில் நடந்து செல்லுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்று சொல்லுகின்றோம். கோபத்துக்குரியவர்கள் யார் என்று சொன்னால், அறிவு ஞானம் கிடைத்ததற்கு பிறகும் பெருமையின் காரணமாக, குரோதத்தின் காரணமாக, வஞ்சகத்தின் காரணமாக அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பவர்கள். அல்லது வலவாலின், அறிவு கிடைத்து விட்டது, ஆனால் அறிவில் கிடைத்ததும் அந்த அறிவில் நல்லதும் கெட்டதும் கலந்து ஒன்றாக பிணைந்து சேர்ந்து வந்துவிட்டதின் காரணமாக உண்மை எது, உண்மைக்கு முரணானது எது என்று பிரித்து அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவு இல்லாத்தனத்தின் காரணமாக வழிகட்டு போனவர்கள். அந்த கூட்டத்திலும் எங்களை சேர்த்து விடாதேயா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றோம். மேலோட்டமான ஒரு விளக்கம், மேலோட்டமான ஒரு தஃசீர் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு நான் சொன்னவைகளை வைத்து நீங்கள் சுயமாக கற்க ஆரம்பித்தால், படிக்க ஆரம்பித்தால், ஃபத்வா கொடுப்பதற்கு அல்ல, தஃசீர் செய்வதற்கு அல்ல, உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்த்து கொள்வதற்கு, உங்களுடைய அறிவை நீங்கள் கூட்டிக் கொள்வதற்கு சுப்ஹானல்லாஹ் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா கற்றுத்தரக்கூடிய, சொல்லித்தரக்கூடிய அந்த ஸிராத்தல் முஸ்தகீம் வழியில் வாழ்ந்து அல்லாஹுடைய ஒரு இறைநேசனாக மறைவதற்கு, வாழ்க்கையை முடித்து கொள்வதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.